நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பகுதி கோயில் மூத்த திருப்பதிகம். இது 21வது பதிகம், நமக்கு 25வது நிகழ்ச்சி. இது தில்லையில் அருளியது அனாதியாகிய சர்க்காரியம் என்று இதை புராண ரீதியில் அர்த்தம் சொல்வார்கள். கோயில் என்று சொன்னால் நம்முடைய சைவர்களுக்கு அது தில்லை நடராஜ பெருமானுடைய கோயில் தான். தில்லை தான் கோயில். தில்லை என்பது தில்லையையும் குறிக்கும், அங்கே இருக்கிற கோயிலையும் குறிக்கும். அதனால் கோயில் என்று சொன்னாலே தில்லை தான், நடராஜ பெருமான் கோயில் தான். அது மாதிரி வைஷ்ணவர்களுக்கு கோயில்னு சொன்னால் அவளுக்கு ஸ்ரீரங்கம் தான் கோயில். ஸ்ரீரங்கம் தான் கோயில். ரெண்டாவது ஸ்தலம் தான் திருப்பதி. முதல் ஸ்தலம் இதான். கோயில் என்று சொன்னால் அவர்களுக்கு ஸ்ரீரங்கம். இங்கே இப்போ தில்லையில் தான் அவர் பாடுறாரு. ஆனால் அவருடைய நினைவில் உத்தரவாசம் அங்கே இருக்குது, திருப்பெருந்துறை இருக்குது. இதெல்லாம் மறக்க முடியாத ஊர்கள் அவருடைய வாழ்க்கையில். கோயில் மூத்த திருப்பதியும்னா மூத்த அனுபவம்னு அர்த்தம். திருப்பதியும்னா பாட்டு. மூத்தங்கிறது எதை குறிக்குன்னா முதிர்ந்த அனுபவம். முதிர்ந்த அனுபவத்துக்கு பிறகு பாடக்கூடிய பாட்டுன்னு அர்த்தம். அதான் மூத்தன்னு அர்த்தம். இது இந்த அனுபவத்தை எப்படி பெறுகிறார்கள்னா அருட்சக்தி, இறைவனுடைய சக்தி. அருட்சக்தி ஒன்று, இறைவனுடைய சக்தி. அந்த ரெண்டு சக்தியும் இவரை சுத்துற சக்தி. இப்படி 3 பேருமாக சம்பந்தப்பட்டிருக்கிற சக்தி. அருட்சக்தி, அப்புறம் இறை சக்தி, இவருடைய சக்தி. இதெல்லாம் சேர்ந்து அனுபவமாக வெளிவருகிறது. அந்த வெளிவருகிறத கோயில் மூத்த திருப்பதிகம். தில்லையை பற்றிய முதிர்ந்த அனுபவத்தை பற்றிய செய்திகள் அப்படின்னு அர்த்தம். இது அந்தாதித்தொடையில் அமைந்திருக்கிறது. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்த முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. இந்த 658 பாட்டுகள் இது ஒரு முக்கியமான பாட்டு. உடையாள் உந்தன் நடுவிருக்கும், அதாவது சுவாமியும் அம்பாளும் பக்கத்தில் இருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன், சுவாமியும் அம்பாளும் சேர்ந்து தான் வருவாங்க. இப்போ நானுமே எல்லா நிகழ்ச்சிக்கும் நானும் ஆட்சியமாக தான் போவோம். ரொம்ப காலமாக கல்யாணம் பண்ண காலத்துலேருந்து இதை தனியாக விட்டுட்டு நான் போனதே இல்லை. அப்படி ஆனால் அதெல்லாம் இந்த திருவாசகமெல்லாம் படிச்சுக்கிட்டெல்லாம் அப்படி நான் கூட்டிகிட்டு போகல. திருவாசகமெல்லாம் அப்போ எனக்கு எவ்வளோ அறிமுகமெல்லாம் கிடையாது. நான் காலேஜ் படித்தது, எனக்கு காலேஜில் படிக்கிற இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போவே மாநாடுகள்லாம் நடக்கும். நான் எல்லா மாநாட்டுக்கும் இவ்வளோ கூட்டிகிட்டு போவேன். அதனால் எல்லாருடைய பேச்சுக்கும் கூட்டிகிட்டு போவேன். காரணம் என்னென்னா, நம்ம கேள்வி செல்வம் வேணும், அது இவளுக்கு கிடைக்கும்னு நினச்சேன். அதனால் எல்லா இடத்துக்கும் நான் கூட்டிகிட்டு போவேன். அப்படி சுவாமி எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் இருப்பாங்க. சுவாமி அம்பாளும் ஒன்றா தான் இருப்பாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, உடையாள் உந்தன் நடுவிருக்குங்கிறாரு. உடையாள் உந்தன் நடுவிருக்கும், நீ உன்னுடைய நடு உள்ளத்தில் அவள் இருக்காளா அப்படி கேட்குறார். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அவளுடைய உள்ளத்துக்குள்ளே நடுவில் நீ இருக்க. அது ரொம்ப முக்கியங்க. சில பேர் இருப்பா, சில பேர் இருக்க மாட்டா. 2 பேர் ஒருத்தர் இருப்பா, ஒருத்தர் இருக்க மாட்டா. இல்லை நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஆடு போய்கிட்டே இருக்கே அப்படின்னு அர்த்தம். அது மனசுலேயே வாங்கலைன்னு அர்த்தம். மனசில் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஆடு போய்கிட்டே இருக்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அதை கேர் பண்ணலேன்னு அர்த்தம். அது இருந்து கேட்கணும். இருந்து இந்த இருக்கிற மீனா சின்ன பிள்ளை. இங்கே எனக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படின்னா, காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் புறப்பட்டுருவேன். ராத்திரி 11 மணிக்கு தான் வருவேன். வந்தால் இப்படி தபால் இருக்கும். ஒரு வாரம் கழித்து வருவேன், அவ்வளோ தபால் இருக்கும். இந்த வந்தோடனே ஒரு தபால் தான் பார்ப்பேன். அப்புறம் அதுக்கு பிறகு ஆன்சர் பண்ணணும். மறுநாள் போட சொல்லிடுவேன். நான் 3 மணிக்கோ 2 மணிக்கோ படுப்பேன், அல்லது 4 மணி படுக்காமலே கூட திரும்பி குளித்து சாமி கும்பிட்டு 4 மணிக்கு பஸ்ஸுக்கு போயிடுவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை அமைப்பே. போக்கிட்டே இருக்கணும். நான் அப்படி நாகர்கோவில் வரைக்கும் போயாகணும், கன்னியாகுமரி வரைக்கும் போயாகணும். அதனால் நான் ஒரு நாள் அப்படி முடிச்சுட்டு ராத்திரி 11 மணிக்கு வர்றேன். இது முடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு வயசு அப்புறம் 3 வயசு 3 வயசு இருக்கும். மீனாவுக்கு 3 வயசு இருக்கும். முடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பா அனுச்சு. நான் இப்போ பேப்பர் தபால்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா அனுச்சு என் பக்கத்தில் இருந்து உட்காந்துச்சு. என்ன மீனா முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு. சரி போய் படுன்னு. அப்பா அனுச்சு. என்னப்பா அப்படின்னு.
இல்லைப்பா எனக்கு உங்களோட பேசணும் போல் ஆசையாக இருக்குனுச்சு. இப்படி சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுதுங்க. நம்ம வந்து குழந்தைகளுக்காக நேரத்தை செலவழிக்கணும்னு சொல்கிறேன் இப்போ. அது எனக்கு என் மனசில் வேணாடா, இந்த பிள்ளைகளோடு நம்ம பேசுறதுக்கே நேரம் இல்லாமல் வாழ்ந்துருக்கவே சொல்லிட்டு அதை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டேன். 2.5 வயசு 3 வயசாக இருக்கும். சரி இப்போ நீ பேசு, நான் கேட்குறேன். எவ்வளோ தபாலாம் தள்ளி வச்சுட்டு அது 11 மணி 12 மணிக்கு நடக்குது. மடியில் தூக்கி வச்சுட்டு சரி இப்போ நீ பேசுகிறேன். அம்மா வர வர என்னோட ரொம்ப சண்டை ஓடுறா அப்படின்னு ஆரம்பிச்சது. அம்மா வர வர என்னோட சண்டை ஓடுறாங்க, கொண்டு தர மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு அம்மா வெளில குறை. சரி வரட்டு, நான் அம்மா கேட்குறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது, நான் அம்மாட்ட சொல்கிறேன், நீ போய் படுத்துக்க. சரி நான் போய் படுத்துட்டேன். ஒரு நிமிஷம் தான் நான் ஸ்பேர் பண்ணேன், 2 நிமிஷம் தான். அதுக்குள்ளே அதுக்கு ஒரு மனசு திருப்தி ஏற்பட்டுச்சு. காரணம் என்னென்னா அது திருப்திப்படுத்தணும். அதான் உள்ளத்தில் வாங்கணுது. உடையாள் நடுவில் நீ இருத்தி அப்படின்னு அர்த்தம். அவன் மனசுக்குள்ளே நீ இருக்கிற, உன் மனசுக்குள்ளே அவன் இருக்கா. அப்புறம் அடியே நடுவில் இருப்பதானால் நீங்கள் 2 ஒருத்தர் மனசில் ஒருத்தர் இருக்கீங்க, என் மனசில் 2 பேரும் இருக்கிறீங்க. 2 பேர் இருக்கணும். அடியே நடுவுள்னா நடு உள்ளத்துலேன்னு அர்த்தம். உள்ளத்தின் நடுவில் இருவீரும் இருப்பதானால், இருக்கிறது உண்மையினா இருந்தால் அடியேனும் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். நீ இருக்கிறது உண்மையினா நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? அடியார்கள் நடுவில் நாம் போய் இருக்க முடியாது செய்யணும் அப்படின்னு சொன்னேன். அடியார்கள் நடுவில் என்ன அர்த்தம்னா, இங்கே பல ஒரு 50 அடியார்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த அடியார்களுக்கு நடுவில் போய் உட்காரலாம், தலைமையாகவும் இருக்கலாம், நடுவுலையும் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, அவருடைய உள்ளத்துலேயும் இருக்கணும். நடுவுங்களா இங்கே என்ன அர்த்தம்? உள்ளத்துலேயும் இருக்கணும். நடுவுனா உள்ளம்னு அர்த்தம். நடுவில் இடத்தாலையும் ஸ்பேஸ்லேயும் நடுவில் இருக்கணும். அப்புறம் ஹார்ட்லேயும் இருக்கணும். ஹார்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியானோடு இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்த முடியாமுதலே. நீ என் மனசுக்குள்ளே இருக்கிறது 2 பேரும் இருக்கிறது உண்மைனா, நான் அடியார்கள் நடுவில் நான் இருக்கக்கூடிய அருளை நீ புரியும். இதான் முக்கியம். அடியார்கள் நடுவில் நம்ம இருக்கணுங்க. இது எல்லா பாட்டிலையும் இது வரும். அடியார்களுக்கு மத்தியில் என்னை வையி, என்னையும் அடியாராக ஏற்றுக்கொள், பழைய அடியாரோடு என்னை சேர்த்துக்கொள், சீரடியாராக என்னை சேர்த்துக்கொள். இதானே அவர் கேட்குறாரு. அடியாராக என்னை சேர்த்துக்க. என்ன நீ அடியாராக சேர்த்துக்கிட்டியே, நான் ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லாதவனே அப்படின்னு ஆச்சரியப்படுவார். அதனால் அடியாராக சேர்த்துக்கணும் ஒன்று. 2வது, எனக்கு இனிமேல் பிறவி வேண்டாம், பிறவியை நான் இருக்கணும். இதான 2 தானே விஷயம். அடியார்கள் நடுவில் இருந்துட்டாலே பிறவி தீர்ந்துடும். நீங்கள் அடியார்கள் நடுவில் இருக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அடியார்கள் நடுவில் நல்ல அடியார்கள் மத்தியில் யார் அடியாருன்னு இப்போ தெரியலை. நல்ல அடியார்கள் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது. நல்ல அடியார்கள் நடுவில் நாம் இருந்தோம்னா அது சொர்க்கத்தில் போயிருக்க மாதிரி. இப்போ நாங்கள் இந்த ராமேஸ்வரத்துக்கு காசிக்கு பாத யாத்திரை நாங்கள் நடந்து போனோம். நடந்து போகிறது இங்கே தான் ஆரம்பிச்சிடலாம். இங்கே உட்காந்து தான் நான் எழுந்தேன், கழித்து போட்டேன். எனக்கு பகவான் என்ன அருள் கொடுத்துருக்காருன்னா, வாயால் சொன்னால் பலிக்கும், கையால் எழுதுனா பலிக்கும். எவ்வளவு பாத யாத்திரை இவ்வளோ கேட்டு பாருங்க. ஏதாவது வீட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டு இந்த இடத்துல உட்காந்து கழுத்து போடுவேன், அதை எழுதி போட்டு கழுத்து போடுவேன், ஒரு பாட்டு எழுதி கொடுப்பேன். அப்படி நடக்குங்க, அப்படியே நடக்கும். அவ்வளவு நல்ல அடியார்களாக அவங்க சேருவாங்க. நாங்கள் போய்கிட்டே இருப்போம் யாத்திரைகள். அப்போ இந்த பெரிய யாத்திரைலாம் இங்கே தான் நாங்கள் வரவேற்று உபச்சாரம் பண்ணி சாப்பாடு ஓட்டி எல்லாம் நான் நடத்துவேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுன்னா, எங்கள் வீடு பூரா புஸ்தமாகிடுச்சு. அங்கே மீட்டிங் நடத்த முடியாது, மீட்டிங் நடத்துறதுக்கு இடம் இல்லை எங்கள் வீட்டில். அதனால் அப்புறம் இனி என்னடா இது, எங்கே வரவேற்கிறது இவளை 100 பேர் 200 பேர் 300 பேர் வருவாங்க. அவ்வளோ பேருக்கு வரவேற்கணும், உபச்சாரம் பண்ணணும், தங்கணும், சாப்பாடு போடணும். அப்புறம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும், அடியார்கள் எல்லாம் மரியாதை பண்ணணும். அப்போ தான் நாராயணன் பாலம்பாளாச்சி, அப்புறம் நாராயணன் பாலம்பாளாச்சின்னு சொன்னேன். நான் என் வீட்டில் செய்ய முடியலை, நான் அந்த யார்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கலாம்னு வச்சு, என் மனசில் நீங்கள் தான் வர்றீங்க, இந்த ஊர்லேயே நீங்கள் தான் என் மனசில் வர்றீங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் காசி அடியார்களை வரவேற்று உபச்சாரம் எல்லாம் பண்ணுறேன். எங்களுக்கு பெரிய பெருமை, பெரிய பாக்கியம், நாங்களே தொடர்ந்து பண்ணுறோம், நீங்கள் எங்கள்கிட்டே வச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டா. அப்புறம் அங்கே தான் நடத்துகிறோம், உபச்சாரம் பண்ணால் உதவி செலவுன்னு செஞ்சார். அதெல்லாம் நானே செய்வேன். இங்கே உட்காந்து இங்கே இடம் இல்லைங்கிறனால அங்கே மாற்றேன். அது அவருக்கு பிறகு அந்த ஆட்சி அவர் நடத்திக்கிட்டு இருக்கா. விடாமல் 7 வருஷத்துக்கு பிறகு நடக்கும். நல்ல அடியார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமான அடியார்கள் தான் வருவாங்க, எல்லா ஊர்களேருந்து வருவாங்க. அந்த அடியார்களை நம்ம பார்த்தாலே நமக்கே ஆட்சி, நம்மளோட பக்தியாக இருக்கானே, நம்மளோட பண்பாடாக இருக்கானே, நம்மளோட உன்னதமானவனாக இருக்கானே அப்படின்னு நமக்கே ஆச்சரியம். நம்ம அவங்ககிட்ட கற்றுக்கலாம்.
அப்படிப்பட்ட அடியார்கள்லாம் வருவாங்க. அதனால் அடியார் நடுவுள் நீ இருக்கு, நீ என்ன அடியார் நடுவில் என்னை கொண்ட வச்சிரப்பா, வச்சுட்டா அதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய. 2 பேரும் ஒருத்த உள்ளத்தில் ஒருத்த இருக்கியெல்லாம் இருக்கிறது உண்மையானால் என்னையும் அடியார் உள்ளத்தில் கொண்டு வைங்க அப்படிங்கிறார். இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். இதான் அவர் கேட்குறது. பொன்னம்பலத்தம் முடியா முதலே, பொன்னம்பலத்தில் இருக்க முடியா, அவனுக்கு முடிவில்லையில, முடியா முதலே அறிவில்லாதவன் என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று. என் கருத்து என்ன? ஒரே கருத்து தான். என்ன கருத்து? அடியார் நடுவில் இருக்கணும். அடியார் நடுவில் ஒருத்தனுக்கு ஒரு கருத்து இருக்குங்களா? இப்போ இவருக்கு ஒரே கருத்து தாங்க, ஒரே கருத்து தான். அவர் என் கருத்துன்னு சொல்கிறார் பற்றியலா. என் கருத்துன்னு இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்க புஸ்தக பாட்டில் வந்திருக்கா? எங்கேயாவது படித்து பாருங்கள். எந்த பாட்டிலையாவது இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்க பாட்டில் 376வது பாட்டு 78வது பாட்டு படிக்கிறோம். இதில் எங்கேயாவது என் கருத்துன்னு சொல்லியிருக்காரா? நீங்கள் ஒரு தடவை படிச்சு, இதான் ரிசர்ச்சு. என் கருத்துன்னு அவர் சொன்னதே இல்லைங்க. அப்போ ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னு வச்சுங்க, மாணிக்கவாசகருடைய கருத்து என்ன அப்படின்னா அடியார் நடுவில் இருக்கிறது. என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே, நீ முன்னால் நிற்கணும், என் கருத்தை முடிவிக்கணும். இப்போ மகாத்மா காந்திக்கு ஒரு கருத்து இருந்துச்சு. என்ன கருத்து இருந்துச்சுன்னா, இந்தியாவை பிரிக்கப்படாது, இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்படாது அப்படின்னு ஒரு கருத்து. பிரிக்கப்படாதுன்னு கருத்து. பிரிக்கத்தான் வேணும்னா எனக்கு சுதந்திரமே வேண்டான்னார். அப்போ அவருடைய கருத்து என்ன? பிரிக்கப்படாதுல்ல. ஆனால் கருத்து நடந்ததா? யோசிச்சு பாருங்கள். அவருடைய சீடர்கள் தானே எல்லாரும், அவர்கிட்ட தானே பயிற்சி பெற்றார்கள். ஆனால் அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்க? இந்தியாவை பிரிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கல்ல. அது அவருக்கு எவ்வளோ மனசங்கடத்தை கொடுத்துருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ராமன் காட்டுக்கு போகிறேன், தசரதே என்ன நினைக்கிறான்னு போகப்படான்னு நினைக்கிறேன், புரட்சி கொண்டுட்டும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறாங்க அவன் மனசுக்குள்ளே. ராமன் காட்டுக்கு போகிறதா இவன் சும்மா கொடுப்பேன்னு போக சொல்கிறான், இவளை எதிர்த்து அவன் புரட்சி பண்ணி ராஜ்யத்தை அவன் அடையட்டும் அப்படின்னா கூட ஒரு நினைப்பு வருது அவனுக்கு அப்படின்னு அது குறிப்பு சொல்லப்படுகிறது. அதனால் கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து உண்டுங்க. அந்த கருத்து இருக்கு பாருங்க. யாருடைய கருத்து என்னன்னு நமக்கு தெரியணும். நமக்கு ஒருத்தன் கருத்தும் தெரியாது, நம்மளோட போயிட்டே இருக்கோம். ஒரு அசம்பிளிலாம் நடத்துகிறதுக்காக ஒருத்தன் கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே அந்த கருத்து முடியணும். பாருங்கள், இது வரைக்கும் ஒரு பாடின பாட்டில் எனக்கு தெரிய என் கருத்துன்னு சொன்னதே இல்லைங்க. இதெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. நான் இது சொல்கிற வரைக்கும் எனக்கு என் மனசில் படலை இந்த கருத்து. இப்போ தான் படுது. என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றுன்னா ஒரு கருத்தை நிறைவேற்றோன்னா ஒரு ஆள் முன்னால் நிற்கணும். இப்போ அவர் முத்துராமே அங்கே இருக்கார் கனடாவில், அவர் நடத்தணும்னு நினைக்கிறார் அவருடைய கருத்து. அந்த கருத்தை நீங்கள் வாங்கிட்டு இங்கேருந்து முன்னின்று நடத்தலையே ஊற்றிங்களா? இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து முன்னின்று நடத்தலைன்னா இது பதிவாகுமா? அங்கே போகுமா? அது பரப்புமா? 10 பேருக்கு போய் சேருமா? அதனால் முன்னின்று நடத்துகிறோம். இப்போ நம்ம அந்த ஊருக்கு போனோமே, ராமாயணம் சொல்கிறதுக்கு ராயவரத்துக்கு போனோமே, அவங்களுக்கு நம்மளை தெரியாது. ஆனால் நீங்கள் முன்னிருந்தால் அதை நடத்துனீங்க. அப்போ எவ்வளோ சிறப்பாக நடந்துச்சு. அப்போ ஒரு கருத்து அவங்க நடத்தணும்னு ராமாயணத்தை நினைக்கிறாங்க. அதை முன்னின்று செயல்படுத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். 2 கருத்து சொல்கிறதுல என் கருத்து நான் அடியார் நடுவில் இருக்கணும், அதை முன்னின்று யார் நடத்தணும்? நீ தான் நடத்தணும் அப்படிங்கிற. இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ சாதாரணமாக சொல்ல பற்றிவா. இதுதான் இன்றைக்கி ரொம்ப பேர்த்தில் இல்லை. பல விஷயங்களில் முன்னின்று நடத்துகிற கால். எப்போ இப்போ துலா பாதரக்கூடியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஜமீன்தார் கேட்டால், இப்போ நீங்கள் முன்னால் நின்று நடத்துறீங்களான்னு கேட்டுக்கிட்டா, நான் சரின்னு சொன்னேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். 50 வருஷமாக 40 வருஷமாக. அது மாதிரி பட்டினத்தாரோட நீங்கள் நடத்துறீங்களா பொறுப்படுத்து முன்னின்று அப்படின்னு என்னை கேட்டா சரின்னு இன்றைக்கி வரைக்கும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். முன்னின்று ஒரு ஆள் நடத்தணுங்க. எவ்வளோ விஷயம் பெரிய. அது ஒரு நிர்வாக ரீதி. கருத்து உள்ளே இருக்கிறது, முன்னின்று செய்கிறது நிர்வாகம் வெளியில் இருந்து செய்கிறது. அகமும் புறமும். அகத்தினுடைய கருத்து அடியார் நடுவில் நான் இருக்கணும், என்னை கொண்டு வைக்கணும். அதை முன்னின்று நீ தான் செய்யணும். வென்னின்று யார் செய்வா? இப்போ நம்ம யாரையாவது முன்னின்று செய்யப்பண்ணா அதை போய் எனக்கு வேறு வேலை இருக்குன்னு போயிடுவேன். முன்னின்று செய்யினா வேறு வேலை வரும். இங்கே வர்ற ஆள் விழாவுக்கு பல பேர் வர்ற விழா கேட்க, ஐயா இந்த பாயசத்தை கொண்டு அங்கேருந்து கொடுங்க எல்லாருக்குன்னா, அவன் தமிழகத்தை குடிச்சிட்டு அவன் மட்டும் போயிடுவேன். அந்த சட்டியை தூக்கிட்டு போய் கலனியை தூக்கிட்டு போய் அங்கே உட்காந்து ஊற்றி கொடுக்குறக்கெல்லாம் ஆள் வரும். இதெல்லாம் நமக்கு முடியாது. இப்போ அவர் முன்னின்று எல்லாத்தையும் கழித்து வாங்குறாரு. பரிசு கொடுக்குறது ஒருத்தர் கொடுக்குறாரு.
5000 ரூபா கொடுக்குறாரு, பரிசு கொடுக்குறோம். அது கையெழுத்து வாங்கணுமே, யார் வாங்குறது? அவர் நின்று வாங்க, ராஜமாணிக்கம். அதான் முன்னின்று செய்கிறது. புரியுதா? ஒரு விஷயத்துக்கு முன்னின்று செய்கிறதுக்கு ஆள் வேணும். அதை முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று, அது முடியும்படியாக நீ நிற்கணும், முன்னின்று செய்யணும். இதான் நிர்வாகம். தெரியுதா? அது ஏற்கனவே இருக்கிறது ஐடியாலஜி, கொள்கையை செயல்படுத்தணும். தெரியுதா? அது முன்னின்று. மேஜினின்னு ஒருத்தர் இருந்தேன் ரோமில், இட்டாலியில். மேஜினி என்ன சொன்னேன், இந்த இட்டாலி பிரிஞ்சு துண்டு துண்டாக கிடக்கு, இதை ஒன்று செய்யணும்னு சொன்னேன், இதை ஒன்றாக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதான் அவனுடைய கருத்து. சொல்லிட்டேன், இந்த நாட்டை பிளந்து கிடக்கிற நாட்டை ஒன்றாக்கணும், கன்சால்டேட் பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும்னு சொன்னேன். அது சொன்னது மேஜினி. ஆனால் அது யார் தெரியுமா செயல்படுத்தினா முன்னின்று? கரிபால்ட்டிங்கிறவன் தளபதி. அவன் தான் அதை முன்னின்று அந்த நாடுகளெல்லாம் இணைச்சான், கரிபால்ட்டின்னு போய். அதனால் ரோமில் 2 பேருக்குமே சிலை வச்சுருக்காங்க பக்கத்தில். நான் போய் 2ஐயும் கும்பிட்டு வந்தேன். ராத்திரி 10:30 மணி, நான் போய் 11 மணிக்கு கும்பிட்டு வணக்கம் செலுத்திட்டு வந்தேன். அது மாதிரி இந்தியா பிரியப்படாதுன்னு கருத்து சொன்னார். யாராவது முன்னின்று அதுக்கு செஞ்சாங்களா? அவ்வளோ பெரிய மகாத்மா காந்தி எத்தனை வருஷம் போராடினாரே, அவருடைய கருத்து பிரிக்கப்படாங்கிறாலும் அவருடைய கருத்து. சுதந்திரம் தள்ளிப்போனால் போட்டோம்னாங்களே. ஆனால் இந்தியாவை பிரித்து விட்டாங்களே. இந்தியாவை பிரித்ததுனால என்ன? இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச முடியும். இன்றைக்கி வரைக்கும் பாகிஸ்தானோட ஒற்றுமையாக இருக்க முடியுதா? முடியல. அதனால் கருத்து ஒன்று சொன்னாலும் அது அவனுடைய கருத்து. அதை முன்னின்று செயல்படுத்துறது ஒருத்தன் சொல்லணும், ஒருத்தன் செயல்படுத்தணும். இதுதான் ராஜ்யங்க. சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், செயல்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அவர் சொல்கிறார், என் கருத்து அடியார் நடுவில் நான் இருக்கணும், அதை நீ செயல்படுத்துங்கிறார். அவனை பார்த்து, பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே, நீ முன்னால் நின்று செயல்படுத்து, முன்னின்றாண்டா என முன்னம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஏற்கனவே என்ன முன்னின்று என்னை அரசாண்டிருக்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்னை ஏற்கனவே ஈர்த்துட்ட. யானும் அதுவே முயலுற்று பின்னின்றேவல் செயல்கின்றேன். நான் அதை ஏற்றுக்கிட்டு முயற்சி இது பின்னின்றேவல் செய்கின்றேன். உனக்கு பின்னால் நின்றுட்டு நான் தொண்டுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிதா? பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. ஆனால் நான் என்னாச்சு, இப்போ பின்தங்கிட்டேன். பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. இந்த பின்னால் போகிறவன் பின்னாலேயே போயிடுவேன். தெரியுதா? ஒன்று வச்சுங்க, பின்னால் போகிறான் நான் ஒருத்தன், நான் சார் அவர் பின்னால் நான் போய்கிட்டு இருப்பேன். நான் பின்னாலே போய்கிட்டுமான அதை முன்னால் வர முடியாது. அதுக்கு தான் அந்த 2ஆம் நம்பராக இருக்கிறேன், 1ஆம் நம்பரை தூக்கி எறிஞ்சு மேலே வந்துடுவேன். நீங்கள் அரசியலில், இராணுவத்தில் இந்த 2ஆம் நம்பரை தான் பிடிப்பாங்க. அவனும் பிடிச்சி அவனை கீழே எட்டி உனக்கு கொண்ட மேலே வச்சுருவாங்க. அதனால் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. அதனால் நான் என்ன செஞ்சேன், பின்தங்கிட்டேன். பரவாயில்ல, அதனால் எனக்கு ஒன்றும் நட்டமில்லை. என் நின்று அருளி வர நின்று போந்திடு என்னா விடில் அடியார் உன்னின்றிவனார் என்னாரோ. எனக்காக நீ சிறிது காலமாவது தாழ்த்தி நீ எனக்கு முன்னால் நீ வந்துடு, போந்துடு, எனக்கு முன்னால் நீ போந்துடு அப்படின்னு சொல்லலேனா உன்னின்றிவனார் என்னாரோ. மட்டும் அடியார்களா? இவன் என்ன வாழா? யார் என்னை பார்த்து என்ன கேட்பாங்க? இவன் உண்டு ஆளவே உன்னின்றிவனார் என்னார், இவன் யாருவே தெரியாதுல்ல. அப்போ நீ என்னை முன்னிலைப்படுத்தணும். தெரியுதா? நீ என்ன முன்னிலைப்படுத்தணும். பொன்னம்பல கூத்து உகந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலேயேன். அன்பு கொண்ட அடியவர்களை உகந்தானே. யாரை? அடியவர்களை. அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்வுடையேன். நான் உருகா உள்ளத்தை உடையவேன். சகந்தான் அறிய முறையிட்டால், ஜெகமெல்லாம் தெரியும்படியா, உலகத்துக்கெல்லாம் தெரியும்படியா நான் முறையிட்டால், அப்படி ஜகத்துக்கெல்லாம் அறிய முறையிடுறதுனா, இப்போ வீட்டுக்குள்ளே புருஷன் முன்னாடி என்ன நடக்கும்? அது அந்த கதவுக்குள்ளே இருக்கணும். அதை விட்டு கதவை திறந்து வெளியே வாசலில் கத்துனா, ஒரு ஆள் வாசலில் கத்துனா, அதான் உலகத்துக்கு முறையிடுறது. உலகத்துக்கு முறையிடுறதுனா நீங்கள் வேறு ஒன்றும் நினச்சிக்கப்படாது. உலகத்துக்கு எப்படி முறையிடுறது? அந்த காலத்தில் முறையிட, ராஜாவுக்கு முன்னால் போய் முறையிடலாம். உலகத்துக்கு முறையிடுறது எப்படி? உலகத்துக்கு முறையிடுறதுனா வீட்டை கதவை திறந்துக்கிட்டு வாசலில் நின்றுக்கிட்டு அழுகிறது, கத்துறது. தெரியுதா? அப்போ 10 பேர் வந்துடுவா. உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சிடும்ல. உலகத்துக்கெல்லாம் தெரியும்னா பழைய காலத்தில் அப்படி தான் சிவா. தெரியுதா? பழைய காலத்தில் அப்படின்னா சிவாரு. நான் அதுக்கு பல உதாரணம் எங்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நான் இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாங்கிறக்கா சொல்லலை. அதை அந்த காலத்தில் அப்படிலாம் செய்திருக்கிறார்கள். அதனால் சொல்கிறேன். ஜகந்தான் அறிய முறையிட்டால், நீ என்னை உகக்கலை, என்னை அடிமையாக்கலை, எனக்கு நீ அருள் புரியலைன்னு நான் ஜெகந்தான் அறிய முறையிட்டால்,
ஜகத்துக்கெல்லாம் தெரியும்படியாக நான் போய் முறையிட்டேன்னா தக்கவாரென்னாரோ நீ சரியில்லைன்னு நீ செய்கிறது சரியில்லைன்னு நினைக்க மாட்டாங்களா? தக்கதில்லை, நீ செய்கிறது சரியில்லை அப்படி நினைக்க மாட்டாங்களா? இந்த வீதியில் போய் நின்று நம்ம சத்தம் போட்டு சொன்னால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க? என்ன இப்படி இருக்குது இந்த குடும்பம், என்ன நல்ல குடும்பம் நினச்சா இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுதா? தக்கதில்லை அப்படி சொல்ல மாட்டாங்களா? ஆனால் ஒரு ஆள் ஒரு வீதியில் சத்தம் போட்டால் போதுங்க. ஒரு குடும்பத்தில் புருஷனோ பொண்டாட்டியோ பிள்ளையோ ஒரு ஆள் வீதியில் சத்தம் போட்டால் உலகத்துக்கெல்லாம் அதான் முறையிடுறது. முறையிடுறதும் என்ன செய்யுது? வீட்டை விட்டு வெளியில். அதனால சொல்லுவாங்க, அடிச்சுக்கிட்டாலும் வெளியில் தெரியக்கூடாது. தெரியுதா? அடிச்சுக்கிட்டாலும் அதை சாத்திக்கூடாது, அடிச்சுக்கிட்டாலும் சத்தம் போடக்கூடாது, வெளியில் தெரியக்கூடாது என்று சொல்லுவார். அதான் முறையிடக்கூடாது, முறையிட்டாலும் உலகத்துக்கு தெரியக்கூடாது என்றெல்லாம். தக்கவாரன் என்னாரோ தக்கதில்லை என்று சொல்ல மாட்டார்களா? மகன்தான் செய்து வெளிவந்தார், யாகம் செஞ்சு வெளிவந்த முனிவர் இருக்காங்களே, வாழ்ந்தாய். பெரிய யாகங்கள் செஞ்சவங்க முனிவர்கள், அவர்களுக்கெல்லாம் வாழ்வதற்கு நீ வாழ்வு கொடுத்தாய், அருள் செய்தாய். அடியேற்குன் முகந்தான் தாரா விடில் முடிவேன். நீ உன் முகத்தையாவது எனக்கு காட்டப்படாதா? அடியவனுக்கு அவன் யாகம் செஞ்சவனுக்கெல்லாம் நீ வாழ வழி கொடுத்த. அவனுக்கெல்லாம் எவ்வளோ வாழ்க்கை வசதியில் ஏற்படுத்தினேன், எவ்வளோ பாதைகளை போட்டு கொடுத்த. ஆனால் எனக்கு உன் முகத்தை கூட நீ காட்டலையே. முகந்தான் தாரா விடில் முடிவேன், நான் உயிரே விட்டுறேன். பொன்னம்பலத்தம் முழு முதலே, பொன்னம்பலங்க தான் அந்த சிற்றம்பலம், பொன் வைந்த அம்பலம். முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் எந்தனக்கும் வழிமுதலே. முழு முதலே நீ தான் முழு முதல், ஃபஸ்ட்டு கேபிட்டல் எங்களுக்கு. ஐம்புலனுக்கும், என்னுடைய ஐம்புலன் என்ன? மெய்வாய் கண் மூக்கு செவி, அது ஏற்படுகிற அறிவு. மூவர்க்குன்னா யாரு? பிரம்மா விஷ்ணு ருத்ரன். மூவர்க்கும் எந்தனக்கும் எனக்கும் வழிமுதலே. நீ முழு முதல் மட்டுமல்ல, வழிமுதல். பின்னாலே வர வர நீ அந்த காலத்தில் அப்பச்சி என்ன செய்வாங்க? பிள்ளைகளுக்கு பங்கு விரித்து கொடுத்துருவா. 4 பிள்ளை இருக்கும், 4 பிள்ளைக்கும் பங்கு விரித்து கொடுத்துருவா. கொடுத்த ஒரு கூட கொஞ்சம் பணத்தை வச்சுப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைகளை எந்த பிள்ளை வீக்காகுதுன்னு பார்ப்பா. அந்த வீக்காகிற பிள்ளைக்கு மட்டும் தனியாக கொடுப்பா. பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? அந்த காலத்தில் கொஞ்சம் வச்சுப்பாங்க கையில். இது யார் வீக்குன்னு தெரியுதோ, சில பேர் நல்லா சம்பாதிப்பேன், சில பேர் சம்பாதிக்க மாட்டேன், விட்டுருவேன். அதாவது எல்லா பிள்ளையும் ஒரு மாதிரி இருக்காது. அதில் யாராவது விட்டுட்டா அப்போ அந்த அப்பச்சி அவன் தெரியாமல் ஆத்தாலும் பிடித்தேன். ஆத்தாலும் 4 பொம்பளை பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளைக்கு மட்டும் தனியாக கொடுத்துக்கிட்டுருப்பாங்க. அதுக்கு இவருக்கு தெரிஞ்ச வரும் சண்டை வரும். நான் ஒன்றும் கொடுக்கலையே, எனக்கு என்னங்க அத்தா அப்பச்சியாக கொடுத்தாங்க, நான் அவளுக்கு கொடுக்குறது. நான் சும்மா போயிட்டு வந்தேன். அன்றைக்கி சட்டி என்ன கொண்டு போனேன், சட்டியில் இட்லி கொண்டு போனேன், அதுக்கு நகை இருக்கும். சட்டி அன்னையை கொண்டு போனேன்னு கேட்பா, அதுக்குள்ள நகை இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவா, அது சும்மா இட்லி தான் கொண்டு போனேன், சட்டிக்குள்ள நீ சட்டிக்குள்ளே நகையை வச்சு கொண்டு போய் கொடுத்தா எனக்கு தெரியும் அப்படின்னு சண்டை கொடுங்கிறது. அதுக்கு பேர் வழி முதல்னு பேர். முதல்ல கொடுத்தது முழு முதல். என்னம்மா பாடுறாரு பார்த்தீங்களா? முழு முதலுக்கும் வழி முதலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு இதெல்லாம் புரிஞ்சு படிக்கணும். இதெல்லாம் நடவடிக்கை நடக்குதுங்க, குடும்பங்களில் நடக்குது. முழு முதலே அப்படின்னாரு எல்லாருக்கும் நீ தான் முழு முதல், எனக்கு மட்டும் இல்லை, அந்த மூவர்களுக்கும் நீ தான் முழு முதல், ஐம்புலனுக்கு நீ தான் முழு முதல். ஆனால் வழி முதலேன்னு அதான் ரொம்ப முக்கியமான வழி எனக்கு வழியாக நீங்கள் எனக்கு முதலாக இருக்குது. அதான் ஃபர்தர் கேபிட்டலுங்கிறேன் பாருங்க. கேபிட்டலுங்கிறேன், அப்புறம் ஃபர்தர் கேபிட்டலுங்கிறேன், அப்புறம் ரிசர்வேஷன் கேபிட்டலுங்க. அதெல்லாம் அப்படி சப்ளை ஆகணும். அப்போ தான் ஒரு தொழில் நான் ஒரு வீட்டை கட்டுறேன். நீங்கள் வீட்டை கட்டுற பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒருத்தன் வீடு கட்டுற போது முதல்ல ஃபவுண்டேஷன் போட்டுறேன், மேலே கட்டிகிட்டே வந்துடுவேன். கூரை போடுறதா பணம் இருக்காது. சொந்த பணத்தை பூரா சொல்லிச்சிருப்பேன், கடன்லாம் வாங்கியிருக்கேன், கடைகளில் பூரா சாமான் வாங்கியிருப்பேன், கையில் நகையெல்லாம் வச்சுருப்பேன், எல்லாம் பண்ணிட்டேன். கூரை போட வர பணம் பண்ணேன். ரொம்ப வீடு கூரை போடுறது ரெண்டு வந்துருமா? அக்கா என்ன சொன்னேன், கூரையை மட்டும் முதல்ல போடுங்க, நிறுத்தாமல் கூரையை மட்டும் உடனடியாக போடணும். எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா கூரை போடுறதானா பார்க்கலாம், நாளைக்கே ஆரம்பிச்சிடும் கூரையை. அப்படி அந்த அளவுக்கு நம்ம பணம் வச்சுக்கணும். வீடு கட்டுறவன் கூரை போடுறதுக்கு பணம் வச்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் கூரை போடுற இடத்துல நின்று போயிடும். எனக்கு தெரிய ஒரு வீடு 3 மாடி கட்டினாங்க செங்கல்ல, 3 மாடி கட்டியாச்சுங்க, கூரை போட பணமெல்லாம் நின்று போச்சு. அப்புறம் செங்கலை இடித்து விற்றா அந்த குடும்பம், செங்கல் இடித்து விற்றா 3 மாடி கட்டி. ஏன் கூரை போட பணம் இல்லை, அவர்கிட்ட நின்று போச்சு, கட்ட முடியல, யாரும் கொடுக்கல, யாச்சும் வாங்க முடியாதுமே. அப்படி ஒரு ஸ்டேஜ் வருதுன்னா அதான் வழி முதலே. நின் பல அடியார் திரள்வான் குழிமிக்கு எழுமுதல். பல அடியார்கள் திரளுகிறார்கள், எல்லாம் திரண்டு வருவார்கள். பல அடியார்கள் தான் திரண்டு வருவார்கள். அவங்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் இந்த எழுமுதல், எழுந்து நிற்கிற முதல்வன் தெரியுதா? எழுமுதலே
அருள் தந்திருக்க இறங்குங்கொள்ளோ என்று அழுமதுவே அன்றி மற்றன் செய்யேன் பொன்னம்பலத்தம் அரசே. நீ எனக்கு அருள் புரியலைன்னா நான் என்ன செய்வேன்? அழுமதுவே. நான் அழுகிறத தவிர வேறு என்ன நான் என்ன செய்வேன்? அழுகிறேன். இந்த ஒருத்தன் கடன் கொடுத்துருந்தேன். அவன்கிட்ட போய் கடனை கேட்டேன். 10 20 30 50 தடவை கேட்டேன். அவன் தரல. உடனே அவனுக்கு கோவம், டேய் நீ இப்போ தரப்போறியா இல்லையா? கடைசியாக கேட்குறேன். தரப்போறியா இல்லை கடைசியாக கேட்குறேன் அப்படின்னா. அவன் தரமாட்டேன், என்னடா செய்வேன்? நான் திரும்பி வந்து கேட்பேன். இதுக்கு எதுக்கு கடைசியாக கேட்குறேன்? எச்சரிக்கை இதெல்லாம் சொல்லக்கூடாது. எச்சரிக்கைன்ட்டு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். முடியாதவன் நான் திரும்பியும் உங்கள்கிட்ட வந்து கேட்பேன். அது என்ன பிரயோஜனம்? அது மாதிரி நான் அவங்கள்ட்ட முதல் வழி முதல் எல்லாம் கேட்குறேன், தர்றேன். அப்படி தரல, விட்டுட்டேன். எழுமுதல் தரல, விட்டுட்டேன். நான் என்ன செய்வேன்? அழுமதுவே அன்றி மற்றன் செய்வேன். அழுகிறத தவிர வேறு எனக்கு என்னப்பா ஆப்ஷன் இருக்குன்னு கேட்குறேன். எனக்கு என்ன வழி? அழுமுதலே அழுமதுவே அன்றி மற்றன் செய்யேன் பொன்னம்பலத்தரசே. நான் அழுகிறத தவிர வேறு என்ன இருக்குது? அதான் அழுதால் உன்னை பெறலாமே திருவாசகம். அதான் அழுகிறத தவிர வேறு இல்லை. பகவான்கிட்ட போய் அழுகணும். அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே. பொன்னம்பலத்தில் நீ தான் அரசன், நீ தான் அமுது, நீ தான் அங்கே நடனாடுற என்றும் அருள் நோக்கி இறைதேர் கொக்கொத்து இரவுகள் ஏசற்றிருந்தேன் ஏசற்றேன். இந்த கொக்கு இருக்குது பாருங்கள், கொக்கு இந்த குளக்கரையில் நிற்கும், அப்படியே நிற்கும். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்குன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சின்ன பிள்ளையில் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க. ஓடு மீன் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பிடிக்காதது. ஏன் பிடிக்கணும்? ஓடிடுறது. இது நிற்கிது. அப்போ ஓடு மீன் ஓடுறது ஓடிட்டு போகுது, விட்டுறணும். இப்போ நம்ம ராமாயணம் சொல்கிறோம், எந்திரிச்சு போகிறவங்கள விட்டுறணும். அவளை போய் எந்திரிச்சு போகிறவளை இருந்து உட்காந்து நீங்கள் கேட்டு பிரசாமலாம் என்னால் போய் நீனும் பிரசாமிட்டு போயிடுவேன். அவனுக்கு போக வேண்டிய வேலை வந்துச்சு, நேரம் வந்து விட்டுறணுங்க. போகிறவனை விட்டுறணும். எப்போதுமே அப்படி போகிறவனை விட்டுருங்கன்றேன். மீட்டிங்கில் மட்டும் சாப்பாட்டுக்கான இயக்கங்கள் எதாக இருந்தாலும் சரி, போகிறோம்னா விட்டுருங்கன்ற அப்போவே விட்டுற சொல்லிடுறேன். சேர்த்துக்கவே மாட்டேன், சேர்க்காதீங்க. இருந்தாலும் போகிறோம்ங்கிறவனை விட்டுறணுங்க. ஓடு மீன் ஓட எவ்வளோ பெரிய செய்தி அது சொல்லுது பார்த்தீங்களா? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும், அதுக்கு பக்கத்தில் ஒரு மீன் வரணும். அதான் ஒரு மீன், அதான் அதுக்கு உற்ற மீன். அதான் அது காலுக்கிட்ட வந்துடணும். ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படி காத்துக்கிட்டே இருக்குமா. அவசரப்படாது. நீங்கள் ரொம்ப விஷயத்தில் நம்ம அவசரப்படக்கூடாதுங்க. ரொம்ப பேர் அவசரப்பட்டு தான் காரியத்தை கற்றுக்கிறாங்க. அவசரப்படக்கூடாது. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அப்படி நானும் கொக்கொத்து இருப்பேன். நான் கொக்கு எப்படி நிற்குது, நானும் அந்த கொக்கு எப்படி நிற்குதோ அது மாதிரி நான் நிற்பேன். இறைசேர் கொக்கொத்து இறைதேர் கொக்கொத்து இரவு பகல், அது ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் அது நிற்கும். சரிங்களா? ஏசற்றிருந்தே நானும் காத்திருந்தேன். கொக்கு மாதிரி தான் காத்திருந்தேன். ஆனால் ஒரு மீன் வந்தால் தானே கொக்குக்கு. ஒரு மீன் வரலைன்னா அப்புறம் ஓடு மீனை பிடிக்க தானே வேணும். ஒரு மீன் வரலைன்னா இப்போ பூக்கடைக்காரனை பாருங்கள். பூக்கடைக்காரங்க உட்காந்து கடையில் காலையில் தான் பூ கட்டிக்கிட்டே இருப்பேன். ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் கட்டிக்கிட்டு இருப்பேன், விற்றுக்கிட்டு இருப்பேன். 4 4:30 ஆகிற வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். கடையிலேருந்து வேற மணி. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பந்து இவ்வளோ பெரிய பந்து இருக்கும். அவன் அந்த கடைக்காரனும் முதலாளியோ அப்பச்சியோ தந்தையாரோ அங்கே இருக்கிற ஆளை பார்த்து, டேய் மணி 4 ஆச்சுரா, இன்னும் ஒன்று இது விற்காதரா, இன்னும் 2 பந்து இருக்குடா, கொஞ்சமாக இருந்தால் நம்ம உட்காந்து விற்கலாம்டா, இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேலே விற்க முடியாதுடா, அப்புறம் இப்போ இது வந்து காஞ்சி போயிடும், மனம் போயிடும், ஒருத்தரை வாங்க மாட்டேன், இந்த 2 மணி நேரத்துக்குள்ள விற்றாத்தேன். அப்போ என்ன செய்ய வேண்டியதுன்னா, சைக்கிள் எடுத்துக்கிறா, பின்னால் கூட சைக்கிள் வச்சுக்கடா, போடா வீதியாக போடாமல், வீதியோட இப்போ குறைஞ்சி மல்லிகைப்பூன்னு சொல்கிறோம், விற்று போயிருங்க. 6 மணிக்கு விற்று விட்டு காசை கொண்டாந்துருவேன். அதனால் ஓடு மீனுக்கு விட்டுறோம், ஒரு மீனுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மீன் வரலைன்னா ஓடு மீனை தான் முடிக்கணும். ஒரு மீன் வரலைன்னா ஓடு மீனத்தை பிடிக்கணும். அதான் உலகத்தினுடைய இயல்பு. அதனால் கடைசியில் நான் வேசத்தேன் காத்திருந்தேன் கொக்கு மாதிரி. ஆனால் எனக்கு ஒன்றும் வரலையே, உன்னுடைய அருள் இல்லையே. ஏசற்றேன்னா நான் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்து போனேன். எனக்கு அர்த்தம் தான் வந்துச்சு கடைசியாக. நீ என்னை சேர்த்துக்கலையே. ஒரே கரைசேர் அடியார் கடி சிறப்ப காட்சி கொடுத்து கரைசேர். நீ என்ன செய்கிற, அடியார்களுக்கு தான் கரையை சேர்க்குற, கரையை காட்டுற. அடியார்களுக்கு நீ கரை சேர்க்கிறது தானே முக்கியம். என்ன நம்ம தகப்பனாருக்கு பிள்ளைகளை பற்றி என்ன, இந்த பிள்ளையெல்லாம் கரை சேரணும் அப்படின்பா. பிள்ளைகளை இப்போ இந்த 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, இதையெல்லாம் கரை சேர்க்கணும்.
கரை சேர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம், தெரியுதா? இப்போ கப்பல் நடுக்கடலுக்கு போயிடுச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க சிப்பந்திகள் பூரா என்ன கவனத்தில் இருப்பேன் தெரியல, 3000 பேர் இருக்கேன், 2000 பேர் இருக்கேன், 1000 பேர் இருக்கேன். அந்த கேப்டன் எல்லாரையும் கூட கரை சேர்க்கணும்ல, கரை சேர்க்கணும்ல. கரை சேர்க்கலன்னா இந்த காலத்தில் எலிசபெத்துன்னு ஒரு குவீன், எலிசபெத்துன்னு ஒரு 100 வருஷம் முன்னால் ஒரு கப்பல் கட்டினேன் பிரிட்டனில். பிரமாதமான கப்பல், உலகத்துக்கே உன்னதமான கப்பல், 3 மாடி, உலகத்திலேயே உன்னதமான கப்பல். அது புறப்பட்ட அன்னைக்கே உடஞ்சுதுங்க. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? அந்த கப்பல் புறப்பட்ட அன்னைக்கே உடஞ்சி ஒரு குறிப்பிட்டத்தனமாக ஒரு பனிக்கட்டியில் முட்டுட்டேன். பனிக்கட்டி, கடலில் பனிக்கட்டி ஒன்று பெருசாக இருந்ததுக்கு எனக்கு தெரியல. அந்த ரூட்லேயே போய் அதுவே முட்டிடுச்சு. முட்டினோட 2ஆக உடஞ்சிருச்சுங்க. அதை படமாக எடுத்திருக்கேன். அந்த படமே நான் பார்த்துருக்கேன் 100 வருஷம் முன்னால். அதில் பிழைச்சவோ நான் கொஞ்சம் பேர் பிழைச்சா, அதில் பிழைச்ச ஒரு அம்மா இப்போவும் இருந்துச்சு, 100 வருஷத்துக்கு இருந்துச்சு. இருந்து அதெல்லாம் அதோடய ரிப்போர்ட்லாம் பேப்பரில் போட்டேன். நான் பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான செய்திகள். இதெல்லாம் ரொம்ப உலகத்தில் நடந்த மிக ஆச்சரியமான செய்திகளில் அது கரை சேர்க்க முடியலையே. முதல் கப்பலுங்க புறப்பட்டது, அப்போ தான் புறப்பட்ட கப்பல் போய் சேரல, நடுவில் உடஞ்சி போச்சு. அதனால் அப்படிலாம் இதுக்கு கரை சேர்க்கணும். ஒரு கேப்டனுக்கு என்ன வேலைன்னா கரை சேர்க்கணும். இப்போ ஒரு ஏரோப்ளான் இருந்துச்சு, வந்து இறங்குச்சு கொச்சியில். கரை சேர்க்கறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி அவன் எல்லாரையும் காப்பாற்றிருக்கான் தெரியுமா? கரை சேர்க்கணும். ஏரோப்ளானோ கப்பலோ படகோ எது, அதுதான் அடியார்களோ கரை சேர்க்க. இப்போ நம்மளை நம்பி ஒரு பெரிய பட்டாளம் இருக்குன்னு வச்சுக்கோம், அடியார்கள் இருக்காங்க அப்படின்னா கரை சேர்க்கணும். கேப்டனுக்கு அதான் வேலை. இப்போ நாங்கள் பாத யாத்திரை போவோம், நான் பாத யாத்திரை தொடங்கி வைப்பேன். அப்போ எல்லாருக்கும் பாத யாத்திரை நடந்து வர, காசிக்கு நடந்து வரவர்களுக்கு சொல்லுவேன், நடக்கிறவர்களுக்கு பாத யாத்திரை என்ன செய்வோம், அப்பா உங்களுக்கெல்லாம் பாத யாத்திரை முக்கியம், பாத யாத்திரையை விட உடம்பு முக்கியம், உடம்பை விட உயிர் முக்கியம்னு சொல்லுவேன். பாத யாத்திரை முக்கியம், அதை விட உடம்பு முக்கியம், அதை விட உயிர் முக்கியம். இப்போ பாத யாத்திரை போய்கிட்டு இருக்கோம், உடம்புக்கு சரியில்லை, என்ன செய்யணும், பாத யாத்திரை விட்டுறணும். இல்லை நான் விடமாட்டேன்னு பிடிச்சிக்கிருந்தா உயிரை விட்டுருவேன், உயிர் போயிடும். பாத யாத்திரை முக்கியம், அதை விட முக்கியம் உடம்பு. உடம்பை பாதுகாக்க வேண்டிய வேலை வந்துச்சுன்னா பாத யாத்திரை முக்கியம் இல்லை, விட்டுறணும். உயிரை பாதுகாக்க வேண்டிய வந்துச்சுன்னா உடம்பு, நான் சாப்பிட மாட்டேன்னா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, உயிருக்கு ஆபத்துனா சாப்பிட்றணும். அதனால் அதான் கரை சேர்க்கிறது. இல்லைன்னா எங்கே போய் சேர முடியாது. ஒரு கேப்டனாக இருக்கவனுக்கு என்ன கரை சேர்க்கும். நீ தானே கேப்டன், முழு முதலேன்னா அர்த்தம், நீ தான் முழு முதல். அப்போ பிறகேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. நீ எப்படி இருக்க, காட்சி கொடுத்துன்னு அடியேன் மேல், என்னை காட்சி கொடுத்துட்ட, நான் அடியேன். ஆனால் எங்களை நீ எப்படி இருக்கிற, ஒரு அருமையான ஓம் சொல்ற. பிறசேர் பாலின் நெய் போல, பால் இருக்குது, பாலுக்குள்ளே நெய் இருக்கா இல்லையா, பாலுக்குள்ளே நெய் இருக்கா இல்லையா, யாருக்கா தெரியுதா இந்த பாலுக்குள்ளே நெய் இருக்குன்னு? பால் அதை காய்ச்சினா தயிர், அந்த தயிரில் அது கொஞ்சம் பிற ஊற்றுனா நெய், தயிராயிரு, அதை கடைஞ்சா நெய் வரும். பிறசேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. நீ அது அந்த பாலில் இருக்காத்த நெய் மாதிரி நீ பேசாமல் இருந்தீன்னா அது பேசாமல் தான் இருக்குது. நான் நெய் இருக்கேன் பால், நான் நெய் இருக்கேன் பால் சொல்லுமா. ஒரு பால் வந்து ஒருத்தன் கொண்டாடுறேன், சார் நல்ல பால் சார் இது அப்படி, உடனே அதுக்குள்ளே நெய், நான் நெய் இருக்கேன் நீ வாங்கு சொல்லுமா, சொல்லாதில்ல. ஒருத்தன் ஒரு பசுவை வாங்க போனேன், பசு வாங்கினா கட்டி போட்டுருக்கு. இது என்ன விலைன்னு, இது 15,000 அப்படிங்க. 15,000 என்னையா இதை போய் 15,000 சொல்கிற அப்படின்னா, உடனே அந்த பசுவனை பார்த்து நான் 15,000 பெறுவேன், நீ என்னை வாங்கிட்டு போ. நான் வாங்குவானா அதுவே? பசு பேசுமா? பேசாதல்லவா. பேசுனா எவனா வாங்குவானா? டே பசு பேசுகிறா, என்னமோ தெரியலடா நமக்கு இந்த பசு வேண்டாம், ஓடி போயிடுவேன். கிளி பேசுனா வாங்குவேன், பசு பேசுனா வாங்க மாட்டேன். அதனால் பிறசேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. நீ பாலில் இருக்க நெய் அது பேசாது. அது மாதிரி நீனும் பேசாமல் இருக்கலாமா? நான் உன்னை கேட்குறேன், என்னை அடியாரில் சேர்ன்னு, நீ பேசாமல் இருக்க, பேசாது இருந்தால் ஏசாரோ. அப்போ என் சம்மந்தப்பட்டவங்க நம்ம அடியாரெல்லாம் என்ன இப்படி சாமி பேசாமல் இருக்காரு என்று உன்னை ஏச மாட்டார்களா? ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர், என்னை ஏசுவார்கள். அப்புறம் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா, உனக்கு நான் அடியவன் என்று பேசுவார்கள். மக்கள் பேசுவார்களா இல்லையா? யான் தானும் பேணா நிற்பேன் நின்னருளே. நான் உன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன், உன்னுடைய அருளை பற்றி நான் கவலைப்படலை.
தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தா இனித்தான் இறங்க. நீ பொன்னம்பலத்தில் இருக்க, திருவோலக்கத்தில் இருக்க. திருவோலக்கம்னா அப்படி ராஜா மாதிரி உட்காந்துருக்க திருவோலக்கம், தெரியுதா? அப்படி ராஜா மாதிரி உட்காந்துருக்கியே, அப்படி எந்தாய் அங்கே உட்காந்துருக்கியே, இனித்தான் இறங்காயே. நீ நல்லா சௌக்கியமாக உட்காந்துக்கிருக்கா உன்னுடைய அரியாசனத்தில், பொன்னம்பலத்தில், திருவோலக்கத்தில். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட நீ இனிமையாவது இறங்க மாட்டியா? இறங்கும் நமக்கம்பலக்கூத்தன் என்றென்றே மாந்திருப்பேனே. அவன் இறங்குவேன், நமக்கு உதவி செய்வேன் என்று நான் ஏமாந்துக்கிட்டே இருக்கேன். சில பேர் இந்த பதவி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன், தெரியுதா? நமக்கு வேண்டிய ஆள் மேல் பதவிக்கு வந்தாச்சு, நான் முதல் மந்திரியாக வந்தாச்சு, நான் எல்லாம் போய் நிற்பேன். எனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுக்கப்படாதா? எனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கப்படாதா? அல்லது வாரிய தலைவராக கொடுக்கப்படாதா? அல்லது வேறு ஏதாவது ஒன்று தரப்படாதா அப்படின்னு போய் கெஞ்சி வாங்க. இறங்கும் நமக்கம்பலக்கூத்தன், அதுமாதிரி நமக்கு இறக்கம் காட்டுவேன், நமக்கு ஒரு வழி செய்வேன், உதவி செய்வேன் என்று எப்படி மக்கள் இருப்பார்களோ அப்படி அம்பலக்கூத்தனாகிய உன்னை என்றென்று நினச்சிக்கிட்டு ஏமாந்திருப்பேனை. கடைசி என்னாச்சு? நான் உன்னை நம்பி நம்பி ஏமாந்ததாப்பா மிச்சம் அப்படின்னு சில தலைவர்கள் நம்பி சில தொண்டர்கள் இல்லாமல் போனாங்க, தெரியுதா? சில தலைவர்களை நம்பி சில தொண்டர்கள் இல்லாமல் வந்து ஏமாந்து போனதெல்லாம் நம்ம காட்சியை பார்க்குறோம். அவனை நம்பித்தான் சார் நான் ஏமாந்தேன் அப்படி சொல்கிறேன், வெளியில் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன் இருக்கேன். அவர் நம்பி ஏமாந்தேன் சார், அதான் முக்கியம். ஏமாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பித்தாண்டாய். அரிய கற்பனைகள் உபதேசங்கள் அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த அரிய கற்பனைகள் உபதேசங்கள் எல்லாம் சொன்னேன். ஆழ்வாரில் மாடு ஆவேணும், நீ என்ன ஆளணும், இவ்வளோ காலம் ஆண்ட, இப்போ ஆளலை விட்டுட்டேன். அப்போ நான் ஆழ்வாரில் மாடு ஆவேணும். நான் அடக்கிறதுக்கு ஆடுறதுக்கு ஆள் இல்லாத ஒரு மாடு இருக்குது பாருங்கள், அந்த மாடு அது எதுக்கு பிரயோஜனப்படும்? யாராவது அதை அடக்கணும், கட்டி போடணும், அதை உபயோகப்படுத்தணும். அப்போ தான் அந்த மாடு வசப்படும், இல்லைன்னா மாடு வசப்படாது. அப்படி நானும் வசப்படாத மாடாக ஆகி விடுவானோ. என்னை நீ அப்படி வசப்படுத்தலைன்னா நான் வெறும் மாடாக வசப்படாத மாடாக, வசப்படாததுக்கு மாடு தான் பெரிய உதாரணம், தெரியுதா? சில மாடு வசப்படாது, அதை வசப்படுத்தணும். அதை அப்படி மாடுகளை வசப்படுத்துகிற காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி நான் வசப்படாத மாடு ஆவேணும். நெருங்கும் அடியார்களும் நீயும், உன்னை நெருங்கிய அடியார்கள் இருக்கான். ஒவ்வொருத்தனுக்கும் நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்கள்ல, அது மாதிரி பகவானுக்கு நெருங்கிய அடியார்கள் உண்டு. நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள். நீங்கள் அப்படி விளையாடுற இடத்துல நானும் உங்களோட சேர்ந்து விளையாடணும். வர எங்கள் வாழ்வே வா என்று அருள்வாய், நீ எங்களோட சேர்ந்து வா இரு அப்படி சொல்ல மாட்டாயா? அருளாதொழிந்தால் அடியேனே அஞ்சேல் என்பார் ஆறிங்கே. இப்போ கேட்குறார் ஒரு அருமையான கேள்வி. நீ அருள் இல்லைன்னா, எனக்கு அருள் புரியலைன்னா அடியேனே அஞ்சேல் என்பார். நீ கவலைப்படாதே பயப்படாதேன்னு எனக்கு யாரப்பா சொல்லுவா? ஒரு ஆள் வேணும், தெரியுதா? யாருக்குமே நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேப்பா, நீ அஞ்சாதேப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஆள் வேணும். எல்லாருக்கும் ஒரு ஆள் வேணும். நீ கவலைப்படாது. நீங்கள் பெரிய தொழில் பண்ணோம்னா ஒரு ஃபைனான்சியரை வச்சுக்குவேன், பெரிய தொழில் பண்ணியிருப்பேன், லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக. ஆனால் அவனுக்கு பின்னால் ஒருத்தன் இருப்பேன், பணம் கொடுக்குறேன், எந்த நேரம் கேட்டாலும் பணம் செக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி ஒரு ஆள் இருந்தால் தான் இவன் தொழிலில் வெற்றி பெற முடியும். அப்படி ஒரு ஆள் இல்லைன்னா இவன் ஆபத்து வந்தபோது விழுந்துருவேன். அதுக்கு பேர் தான் ஃபைனான்சியர்னு பேர். சினிமா படம் எடுக்கிறானே அவங்கெல்லாம் ஒரு ஃபைனான்சியரை தேடி வச்சுக்கிட்டு தான் சினிமா படம் எடுப்பாங்க. ஏன்னா எப்போ கேட்டாலும் பணம் கொடுக்கணும், கோடிக்கணக்காக வச்சுருப்பாங்க அவங்க. அதனால் அருளாதொழிந்தால் அடியேன், எனக்கு அது பொருள் சம்மந்தப்பட்டது. இப்போ நான் சொன்னது இது அருள் சம்மந்தப்பட்டது. அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆறுங்க. எனக்கு நீ அருள் செய்யலைன்னா என்னை பார்த்து நீ அஞ்சாதேன்னு யாரப்போ சொல்லுவா? யார் இங்கே இருக்கா? எனக்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னம்பலம் கூத்த, என்னையும் ஒரு பொருட்டா கருதி எங்கிட்ட வந்து ரெண்டு விதமாகவும் சொல்கிறாரு பற்றியலா. என்னை சேர்த்துக்கிட்டேங்கிறாரு, என்னை சேர்த்துக்கலைங்கிறாரு. எனக்கு அருள் புரிஞ்சாங்கிறாரு, எனக்கு அருள் புரியலைங்கிறாரு. இப்போ ரெண்டு விதமான குடும்பத்தில் அப்படி தானே இருக்கா? நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி கேட்குறது, பொண்டாட்டி புருஷன் கேட்குறது இன்றைக்கி இருக்குது. நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கலாமா? எவ்வளோ செஞ்சுருப்பா, அதெல்லாம் மறந்து போயிடும். அதனால் என்ன யாரப்பா அருள் புரிவா? இவ்வளோ காலமாக அவர் அருள் புரிஞ்சிருக்கார்ல. ஆனால் பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னம்பலம், என்னையும் ஒரு பொருட்டாக கருதி எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கியே. ஆனால் நீ அருள் செய்யலைன்னா பின்ன யாரப்பா என்னை அருள் செய்வா? அஞ்சேன்னு சொல்ல. மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனே. மருள்னா மயக்கம், ஒரு மயக்கத்தினால உன்னை பிரிஞ்சு வருந்துவேனே.
வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல். உன்னுடைய அறிவுமிக்க அடியார்கள், இந்த அறிவுமிக்க அடியார்கள் கூட்டத்தில் நீ சேர்க்கலைன்னா, காட்டலைன்னா, ஜெகத் செத்தே போனால் சிறியாரோ. கடைசியாக நான் என்ன, ஒரு நாளைக்கு செத்து போயிடுவேன். நீ அருள் செய்யலைன்னா, அடியார்கள் பக்கத்தில் சேர்க்கலைன்னா நான் செத்து போயிடுறேன். அப்போ எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா? இப்படி ஒரு ஆளை நீ விட்டுட்டியே. சும்மா மகாத்மா காந்தி செத்த அன்னைக்கு சர்ச்சில் சொன்னார், மகாத்மா காந்தி சுட்டுவிட்டாங்க. இந்தியா 47 ஆகஸ்ட்டு 15 சுதந்திரம். அடுத்த 48 ஜனவரி 30 அவரை கொள்றாங்க. 6 மாதம் தான். 6 மாதத்தில் சுட்டு கொண்டு விட்டாங்க. சர்ச்சில் பிரதம மந்திரி, அவர் தான் இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி. அவர் சொன்னார், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாது. ஏன்டான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு தன்னைத்தானே பாதுகாக்கிற சக்தி கிடையாது, இந்தியாவை பாதுகாக்கிற சக்தி அறிவு அவங்களுக்கு கிடையாது, ட்ரைனிங் கிடையாது, தே ஆர் அன்ஃபிட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னார். சுதந்திரத்துக்கு லாயக்கில்லைன்னு சொன்னார். அதேமாரி அட்லி தான் சுதந்திரம் கொடுத்தார், பிரதமராக இருந்தார். கொடுத்தாச்சு. நான் அன்றைக்கே சொன்னேன்ல, நீங்கள் போய் காந்தியை இழந்துட்டீங்களா, சுட்டுப்பிட்டீங்களா, நீங்களே சுட்டுப்பிட்டீங்களா, அவரை நான் 60 வருஷம் காப்பாற்றினே சொன்னார். 60 வருஷம் அவரை நான் காப்பாற்றினே. நீ 6 மாதம் காப்பாற்ற முடிஞ்சா உன்னால்? மகாத்மா காந்தி ஃபாதர் ஆஃப் நேஷன்னு சொல்கிறியே, இந்தியாவினுடைய தந்தைன்னு சொல்கிறியே, இந்திய சுதந்திரத்திற்கு அவர் தான் எல்லாம் காரணம்னு சொன்னியே, அவர் தலைமையிலால் எல்லாம் போராடினீங்க. அவர் 60 வருஷம் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்தனே, 6 மாதம் உன்னால் காப்பாற்ற முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டாருங்க. எப்படி கேள்வி தெரியுமா அது? அதான் கேட்குறாரு, நீ தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிறிய. நான் செத்து போனேன்னு வச்சுக்க, மகாத்மா காந்தி செத்தா மாதிரி. மகாத்மா காந்தி செத்தவனே எல்லாம் சிரிச்சான்ல, என்னடா சுதந்திரம் வாங்கின நீ, என்னடா ராஜ்யம் நடத்தின அப்படின்னு கேட்டாங்க. சிரிச்சான்ல. எத்தனை பேர் சிரிச்சான்னு தெரியுமா? அழுதவங்க கொஞ்சம் பேர், சிரிச்சவங்க கொஞ்சம் பேர். நான் செத்தே போனாலும் சரியா, நீ எப்படி எனக்கு அருள் காட்டலைன்னா, நல்ல அருமையான அடியார்கள் நீ காட்டலைன்னா, அதில் சேர்க்கலைன்னா, எனக்கு நடுவில் நீ வரலைன்னா நான் செத்து போவேன். செத்தே போனாலும் சரியாரோ. சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார். சிரிக்கிறவன் இருக்கானே, அவெல்லாம் என்னென்னலாம் பண்ணுவான்னு தெரியுமா? சிரிப்பார், சிரிப்பாங்க. இப்போ நம்மளை விட்டு 10 நாள் விட்டு சிரிப்பான்ல, எத்தனை பேர் சிரிக்கிறேன். சிரிப்பார் கழிப்பார், அதில் ஒரு சந்தோஷம். கழிக்கிறது சந்தோஷம், ஆடுறது, கழிக்கிறது. தேனிப்பார், தேன் மாதிரி பேசுகிறது. அப்புறம் திரண்டுன் திருவார்த்தை விரிப்பார். உன்னை பற்றிய வார்த்தைகளை நிறைய சேர்த்து திரண்டு அப்படி விரித்து பேசுவார்கள். கேட்பார், அதை மற்றவன் கேட்பேன். மெச்சுவார், சில பேர் நீ பேசுகிறது ரொம்ப நல்லா சந்தோஷமாக கேட்டு சிரித்து மகிழ்ந்து மெச்சி. வெவ்வேறிருந்தும் திருநாமம், வெவ்வேறிருந்தும் திருநாமம், அப்படி இப்படி அங்கங்கே எங்கெங்கே இருந்துட்டு உன்னுடைய திருநாமம் 5 எழுத்து, 5 எழுத்து பாராயணம், பஞ்சாட்சரம் நமசிவாயம். அதை தரிப்பார், உச்சரிப்பார்கள். அதை நமசிவாய் என்று உச்சரிப்பார்கள். பொன்னம்பலத்தாலும் தலைவா என்பார். பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய தலைவனே, அப்படி பொன்னம்பலம்னு சொல்லலாம், சிற்றம்பலம்னு சொல்லலாம். தில்லையில் அது இருக்கக்கூடிய தலைவனே என்பார். அவர் முன்னே நரிப்பாய் நாயே நெருப்பேனோ. அவருக்கு நரிப்பாய்னா நகைப்பிற்கு உரியவனாக, சிரிக்கத்தக்கவனாக, இதுதான் நகைப்பிற்கு உரியவனாக நான் இருப்பேனா அவர்கள் முன்னே. நம்பி இனித்தான் நல்காய். நீ என்னை நம்பி இனிமேலாவது எனக்கு அடியார்கள் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். அடியார்கள் நடுவில் இருக்கும் அருளை. இவர் கேட்குற இந்த பாட்டில் பூரா, அந்த பதியத்தில் பூரா என்ன கேட்குறாரு? அடியார் நடுவில் இருக்கு. இப்போ மொத்தத்தில் ஒரு கருத்து என்னன்னா, அடியார் நடுவில் இருக்கிறது. அவருடைய கருத்து என்ன? அடியார் நடுவில் இருக்கிறது, அதான் கருத்து. அந்த கருத்தை இதுதான் என் கருத்துன்னு சொல்லிட்டு தெளிவாக. இது வரைக்கும் இந்த பாட்டை நீங்கள் படித்து பாருங்கள், திரும்பி ஒரு தான் படிக்க எங்கேயா கருத்துங்கிறது வந்திருக்கான்னு வர. அதான் அடியார் நடுவில் இருக்கு. நல்காதொழியா நமக்கன்றும் நாமம் பிதற்றி. நீ எனக்கு கொடுக்காம விடமாட்ட, நல்காதொழியா. ஆமாம், அந்த பிள்ளைகளே தெரியுமா கேட்கும், ஆமாம் அந்த பலாச்சொலை எடுத்தா அப்படின்னு, அதெல்லாம் சாயங்காலம் தான் தர்றது அப்படின்னு. நீ தரலைன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. நான் உனக்கு தரமாட்டேன், நீ போனாலும் போகட்டாலும் நான் தரமாட்டேன் அப்படின்னு. நீ தர்றியா தரலையா நான் தான் பார்க்குறேன்னு பார்ப்போம், நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு. ஆத்தாக்காரி அங்கே உட்காந்து ப்ராப்ளத்தை மூடி வச்சுருப்பா, இந்த பிள்ளைங்களை உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ தரியா தரலையா நான் தான் பார்க்குறேன், நான் சாயங்காலம் தான் அதை கதை தருவேன். நான் இப்போ திங்காமல் விட மாட்டேன், எனக்கு இப்போ வேணும், எனக்கு இப்போ பிளாச்சோட வாசம் அடிக்குது, அப்போயோ அடிச்சுக்கிட்டு இருக்கு, நானும் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன், நீ தரப்போறியா இல்லையா? நான் தரமாட்டேன், நீ என்ன தான் கூத்தாடினாலும் தரமாட்டேன். ஆமாம், நீ தராமல் நான் விட மாட்டேன்.
பார்ப்போம் ஆறு ஜெயிக்கிறான். கொஞ்ச நேரம் காத்தோடனே அந்த ஆத்தாளுக்கே மனசு மாறி, சரி சரி இந்தா வாங்கிக்க. நல்காதொழியான், தராமல் இருக்க மாட்டேன், அதான தாய், அதான கடவுள். நீ எனக்கு தராமல் விட மாட்ட, நீ தந்துடுவேன். நல்காதொழியான், தராமல் இருக்க மாட்டேன். நல்காதொழியான் நமக்கென்றும் நாமம் விதற்றி, உன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா, பிதற்றிக்கிட்டே இருந்தா நீ தராமல் இருவியா? நீங்கள் இந்த பிள்ளைய அம்மா 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 பிளாச்சலை, அம்மா பிளாச்சலை, பிளாச்சலை, அம்மா அம்மா பிளாச்சலை, இப்போ கேட்டுட்டு இருந்த நாமத்தை பிதற்றுனா நல்கிடுவோம். சரிதா? நம்ம நல்கிடுவோம். இந்த பிதற்றுறது இருக்கே, திருப்பி திருப்பி சொல்கிறது எவ்வளவு இனிமையாக உலகியலாக பாடியிருக்காருல. நல்காதொடியான் நமக்கென்றும் நாமம் விதற்று நயன நீர் மல்கா, அப்படி கண்ணீர் விடணும். நயன நீர்னா கண்ணீர் கொஞ்சம் 2 சொட்டு. நீ தரமாட்டியா, தரமாட்டியாம்மா, அம்மா அம்மா தரமாட்டியா, 2 சொட்டு புள்ள கண்ணீர் விடுச்சுன்னா, சரி சரி வா 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 உட்காரு. விளாச்சோல அது ஒரு விளாச்சோல எடுக்காதோ 2 விளாச்சோல எடுத்துருவா. உரிச்சி இந்த சாப்பிடு போ, சாப்பிடு போ போ, அப்புறம் பார்த்துக்கோ. ஏம்மா அது என்ன ஒரு மலாச்சோல உள்ளே இருக்கியா அப்படின்னா, அது அக்காளுக்கெல்லாம் அவன் எனக்கேதான், அக்கா தான் இல்லை இருக்கா. சரி சரி அதே நின்று போ. நல்காதொடியான், கேட்டாலாம் தந்துருவியல நீ. நல்காதொடியான் நமக்கென்றும் நாமம் விதற்றி, உன் பேரை சொல்லி நயன நீர் மல்கா வாழ்த்தா. நயன நீர் அப்படி நயனத்துலேருந்து கண்கள்லேருந்து கண்ணீர் மல்குதான். அப்படி மல்குனா வாழ்த்தா, வாழ்த்தினா வாய் கூட அம்மா இந்த மாதிரி அம்மா உலகத்தில் உண்டா, இந்த மாதிரி அம்மா இருக்கா, அம்மா விட்டா எங்களுக்கெல்லாம் யார், ஏம்மா நீ வாங்கி தராமல் யாரம்மா, அப்படி வாய் கூடரா வாழ்த்தா, வாழ்த்தணும், வாய் குளரணும். வணங்கா மனத்தால் வணங்கணும், அப்படி சுற்றி சுற்றி இருந்து அம்மா உன் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பிளாச்சுளை கூடமா அப்படின்னு, அம்மா இன்னைக்கு பிளாச்சுளை எனக்கு கூடமா அப்படின்னு அந்த பாதத்தை பிடிச்சி கெஞ்சும் வணங்கும். வணங்கா இவ்வளவும் பண்ணணுமா? ஒரு பிளாச்சுளை வாங்குற ஒரு பிள்ளை என்ன செய்யுதோ அதுக்கு நம்ம சொல்லி கொடுத்து பண்ணலை, ஆனால் அதுவே அவ்வளோ பண்ணுது. அது மாதிரி நீ இவ்வளோ பண்ணணும். என்ன பண்ணணும்? நினைந்துருகி பல்காலுன்னை பாவித்து, எப்படி நயன நீர் நாமம் விதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குடரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி, வணங்கணும், வணங்கி மனத்தால் நினைந்து உருகணுமா. என்ன பிளாச்சோலை 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 அப்படின்னு இந்த பிள்ளை பிளாச்சோலை பிளாச்சோலைன்னு சொல்லியிருந்தா அம்மா தூக்கி கொடுத்தா, இதெல்லாம் இப்படி கத்திக்கிட்டு இருக்கு பிளாச்சோலை பிளாச்சோலை, இன்னைக்கு பூரா பிளாச்சோலைன்னு அப்படியே தூக்கி கொடுத்தா. மனத்தால் நினைந்துருகி பல்காலுன்னை பாவித்து, பல விஷயமா பல விதமாக உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே பரவி வணங்கணும். வணங்கி பொன்னம்பலம் 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 பொன்னம்பலம். இலங்கையிலேருந்து ஒருத்தன் வந்தானே, அவன் பொன்னம்பலம் பொன்னம்பலான்னு சொல்லிட்டுருந்தேன். பரவி பொன்னம்பலம் என்றே உலகா நிற்கும் உயிர்க்கிறங்கி, இப்படி கலந்து நிற்கிறேன். எப்படி என்ன சொல்லி பொன்னம்பலம் பொன்னம்பலம் பொன்னம்பலம். இந்த மகாதேவா மகாதேவன் கண்ணவர செட்டியார் சொல்லி என்ன சொன்னாலும் மகாதேவன் பாரு, இதான் மகாதேவ செட்டியார். அவர் தான் காவிரி புண்ண விழா நடத்தினவர், அந்த குடும்பம் தான் இப்போ நடத்துது. அதனால் ஒல்கா அப்படின்னா தளர்ந்து நிற்கும் உயிர்க்கிறங்கி, இந்த உயிர் அது தளர்ந்து நிற்குது. ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே, எனக்கு நீ அருள் புரிவாயாக, எனக்கு இறங்கி நீ எனக்கு அருள் புரி. என்ன அருள்? அதான் முக்கியம். அவருடைய கருத்து என்ன? எந்த கருத்தை இப்போ கேட்குறா? அருளா, நீ என்ன அடியார்கள் நடுவில் என்ன நீ வை, அடியார் நடுவில் என்ன வை. நீ அவன் நடுவில் இருக்க, அவன் உள்ளத்தில் நீ இருக்க, நீங்கள் 2 பேரும் என் உள்ளத்தில் இருக்கிறது உண்மைனா நீங்கள் என்னை கொண்டு அடியார் நடுவில் வை அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்குறார். இதான் அவருடைய விண்ணப்பம். ரொம்ப அருமையான கருத்து. உலகியலுக்கு தகுந்தாப்புல இந்த பாட்டை பதிகத்தை பாடியிருக்கான்னு சொல்லி இதை வந்து கேட்டு மகிழ்ந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகிறேன். வணக்கம்.